கல்லூரி வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் மிக முக்கியமான தருணம் பார்த்திங்கன்னா பட்டமளிப்பு விழா. ஸோ அதுதான் எனக்கு நடக்க போகுது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து ஸோ என்ன நடந்ததுன்னு நான் vlog எடுத்து வச்சுருக்கேன், வந்து பார்க்குறீங்களா? ஸோ நான் இருந்த ஹாஸ்டலை ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா போகலாம். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? குளூரில் நடுங்கிட்டு இருக்கீங்களா? ஓ மை காட், அம்மா எங்க? பயந்து ஓடுது. அம்மா நீங்கள் படுத்துருக்கியா? பயப்படாத. தாளம் நெட்வொர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என் ரூம் இல்லை, தோ அதுதான் என் ரூம். இதோ கதை வச்சிருக்காங்க. மை காட். ஸோ இதுதான் தாளம் ஹாஸ்டலு. பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்தமாரி ஏரோப்ளேன் ரொம்ப கிட்டக்கு போகும். உங்கள் கேமராவில் வந்து சிறுசாக தெரிஞ்சாலும் அது ரொம்ப பெருசாகவே தெரியும். ஓகேவா? இந்த லேண்டிங் ஆகிறப்ப போயிங் 747 வந்து இறங்குவப்போ பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெருசாகவே தெரியும். இந்த கத்தார் ஏர்வேஸ்லாம் கொஞ்சம் பெரிய ஏர்க்ராஃப்டை விடுவாங்களா, ஸோ அது நல்லா பெருசாக தெரியும். ஸோ இப்படியே ரைட்டில் போகணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா என் டிபார்ட்மெண்ட் வரும். தெர்மல் இன்ஜினியரிங் சயின்ஸ். தெர்மல் சயின்சஸ் பிளாக்கு, அதையும் மறந்துட்டேன். ஓகே, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்னு போட்டு பார்த்தீங்களா, தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளாக்கு. ஓகே, ஸோ இந்த ரோடில் எண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இதுவும் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், ரெட் பில்டிங் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ தம்பி எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஆளை மறந்துட்டு 6 மாதத்தில் நான் 1000 கணக்கான பேரை பார்க்குறேன்டா. நீ யாரா நீன்னு கேட்குறேன்ன பார்த்து. இந்த சைடில் ஓம் போகிறாரு. ஓகே, கண்டுக்காமல் போகிறாரு. நானும் கூப்பிடல, டக்குனு நேரத்தில் எனக்கு புரியல. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ கோட்லாம் போட்டுக்கிட்டு மாசாலாம் போகிறாங்களா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு ஐடி கார்டு, ஒரு சீட் அலாட்மெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். அது எந்த இடம்னு எனக்கு டக்குன்னு புரியல. அதனால தான் என்சிசி பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான் எனக்கு. ஸோ எங்கள் ஆளுங்களை பார்த்தாச்சு. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். அபிஷேக் ஹாய் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பிரிக்கிறீங்க அபிஷேக்? நம்ம எக்ஸாம் ஷீட் மாதிரி இருக்குது. இந்த உள்ள அட்டண்டன்ஸு, அப்புறம் வந்து கொஷின் பேப்பர் இருக்கிற மாதிரி பெரிய என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாலதேவியுமே இல்லை. ஓகே, சஞ்சய்குமார் வாழ்த்துக்கள். ஹாய் சொல்லுங்க. கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்கள் இது வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ், ஓ என்னடா இவ்வளோ என்னடா இது ஃபோட்டோ? இது சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அபிஷேக், உனக்கு நான் கோல்டு, உனக்கு தங்க பரிசு நான் கொடுக்குறேன்டா. தங்கம் வைக்கிற விலைக்கு. இவர் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் கோல்டு தான் தரல பாவம். ஆகாஷ் அபிஷேக், எப்படி இந்த தருணத்தை ஃபீல் பண்ணுறீங்க? சொல்லுங்க. சரி அபிஷேக், நீ சொல்கிறா. சொல்லுங்க ஆகாஷ். இந்த சிவகுமார் ஒரு படத்துல போனை பிடிங்க எடுத்து போடுறது பத்தியா ஒரு நியூஸ்ல, அந்த மாதிரி எடுக்காதீங்க. இப்போ வந்து எங்களை கையெழுத்து போட சொல்றாங்க. இருக்கு கூட இதில் நாங்கள் கையெழுத்து போடணும். கொஞ்சம் பொறுமையா பாத்துக்க. கையெழுத்து போட்டவங்களை பார்க்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் ஏன் நிற்கிறோன்னா, கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒத்திகை பண்ணணும்,
ஒரு ஒத்திகை மாதிரின்னு வச்சுங்களேன். இப்படிலாம் நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஒரு ரிஹர்சல் மாதிரி போகுது. இது எங்கள் அண்ணன் தூரத்தில் நிற்கிறாரு, பெர்லின் அண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. அவர் கவனிக்கல. கவர்னரா? ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு பட்டமளிப்பு தரல. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டு நீங்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம உட்காந்துருக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இப்படி தான் நீங்கள் பிடிக்கணும், இப்படி தான் நீங்கள் கேமராவை பார்க்கணும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் மொட்டை போட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து எப்போதுமே ஒரு சில்லான ஒரு ஆளுங்க. அவர் எங்கள் சார் பாலச்சந்தர் சார். அவர் ரொம்ப நல்லவர். ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம் இருக்குது. அவன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே. தருணத்துக்கு நாங்கள் பல வருடங்கள் காத்திருந்தோம். அவர் ஒரு இன்ட்ரோவர்ட், நல்லா பேச முடியாது. ஸோ அவரும் பெருமையாக தான் உணர்கிறார். ப்ரோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எவ்வளோ ஃபேமஸாக இருக்காருன்னா, அவருடைய சப்ஸ்கிரைபர் வந்து கை கொடுத்து சப்ஸ்கிரைபரை கண்டுக்க கூட மாட்டிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லி போகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஏங்க நீங்களே மனதில் சொல்லுங்க, பார்க்கறது 10 பேர், அந்த 10 பேர்ல 4-5 பேர் லைக் போடுறீங்க, அந்த 4-5 பேர் அவர் ஒருத்தருங்க. யூடியூப்காரன் 5000 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறான், ஆனால் நீங்கள் பார்க்கறது 200 பேர் தான் பார்க்குறீங்க. ஆனால் அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சரி, நம்ம டாக் டு டிவிட் ஆகிடும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆர்டிஎம்ல வந்து வீடியோவில் கூட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், கான்வெர்சேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னா சஞ்சய்குமார் சஞ்சய்குமார் சேகரனா ஐயோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஞ்சய் தான் குணசேகரன். ஸோ என் சேனலோட எத்திக்ஸ் என்னன்னா, நான் யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. இல்லை அதெல்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா பண்ணுங்க, நான் எனக்கு ஜாலிக்கு பண்றேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்பெட் போட்டு ட்ரம்ஸ்லாம் வாசித்து வர எல்லாரையும் வரவேற்கிறாங்க. சூப்பரில். மனசு அப்படியே வெளில போலாமே. இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது கவர்னர் கையில வாங்கின அந்த பட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ணனோட பட்டத்தை அண்ணன் கையாலேயே வாங்குறதுல நான் ரொம்ப பெருமையாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பாய். ஸோ என்னோட இந்த 2 வருஷம் காலத்தில் நான் பல நண்பர்களை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நண்பர்களை விட இவங்களாம் என்னோடய தம்பி மாதிரி. ஸோ அந்தளவுக்கு என்னோட க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ ரியலி சச் அ கிரேட் லைஃப் கிவன் பை காட். ஸோ அதுதான் நான் சொல்லணும். 2 வருஷம் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. இதை வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு என்னோடய அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ until then, டாடா, bye bye guys. Love you all.